அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆலோசனை. ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என்று எச்சரிக்கை. பழனி முருகன் கோவில் நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததால் மாவட்ட பதிவாளர் பணியிடை நீக்கம். இந்து அறநிலையத்துறையிடம் ஆவணங்களை பெற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறது சிபிஎஸ்இஐடி. காவல்துறை பணியில் சேர லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்துடன் காத்திருப்பு. ஓராண்டுக்கு காவலர் தேர்வு நடத்தப்படாது என்று அறிவித்துள்ளது பெரும் அநீதி என்று அன்புமணி சுட்டிக்காட்டல். காமராஜ் திரைப்படத்தை நாட்டுடைமையாக்க இயக்குனரும் தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன் கோரிக்கை. திரைப்படம் எடுத்த கடனை அடைக்க உதவ கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கடிதம். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்தியர்களை பணியமர்த்தக்கூடாது. உலகளாவிய நிறுவனங்களுக்கு இந்திய கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வேண்டுகோள். அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல். ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை சிதைக்க இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கினால் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரித்துள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அத்துடன் புதிய திட்டங்களை தொடங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தனது தலைமையிலான தவிக அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை அமைச்சர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் அமைச்சர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் அரசு அலுவலகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் ஆய்வு என்ற பெயரில் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டார். பழனி முருகன் கோவில் நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் முனைப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவில் கட்டுப்பாட்டில் இருந்த 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் வாகனம் நிறுத்துமிடமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. 1888ஆம் ஆண்டு கொடையாக வழங்கப்பட்ட இந்த நிலத்தின் இப்போதைய மதிப்பு 100 கோடி ரூபாய். இந்த நிலத்தை நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பழனி அடிவாரம் காவல்துறையினர் ஏற்கனவே சார்பதிவாளர் ஐஸ்டீன், மணிகண்டன் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இவ்வழக்கின் பின்னணி மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளின் தொடர்பு குறித்து முழுமையாக புலனாய்வு செய்ய இந்த வழக்கினை சிபிஎஸ்இஐடியிடம் தமிழ்நாடு அரசு ஒப்படைத்துள்ளது. அரசின் இந்த உத்தரவை தொடர்ந்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் பெறப்பட்ட அனைத்து முக்கிய அசல் ஆவணங்களையும் பழனி காவல்துறையினர் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அனைத்து ஆவணங்களும் இப்பொழுது கைமாறியுள்ள நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த இமாலய நில மோசடி விவகாரத்தில் தங்களது விசாரணை பிரிவின் கீழ் புதிய முதல் தகவல் அறிக்கை ஒன்றை பதிவு செய்யும் முனைப்பில் தீவிரமாக இருந்து வருகின்றனர். காவல்துறை பணியில் சேர லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கும் வேளையில் ஓராண்டு முழுவதும் காவலர் தேர்வு நடத்தப்படாது என்று அறிவித்துள்ளது பெரும் அநீதியாகும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி காவலர் தேர்வு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் காவல்துறை பணியில் சேர லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கும் வேளையில் ஓராண்டு முழுவதும் காவலர் தேர்வு நடத்தப்படாது என்று அறிவிப்பது பெரும் அநீதியாகும் என்று தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பரிந்துரைப்படி 1,00,000 மக்களுக்கு 222 காவலர்கள் இருக்க வேண்டும் என்றும் அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் காவலர் பணியிடங்கள் 1,77,600 இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் 60,000 காவலர் பணியிடங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான காவலர் நியமன ஆள்தேர்வு அறிக்கையை செப்டம்பர் மாதத்தில் வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
காவலர் பணிக்கான வயது வரம்பை பொது பிரிவினருக்கு 30, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 32, பட்டியலினம் மற்றும் பழங்குடியினருக்கு 35 ஆக தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காமராஜ் திரைப்படத்தை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று இயக்குனரும் தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இயக்குனர் பாலகிருஷ்ணன் பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை காமராஜ் என்னும் பெயரில் திரைப்படமாக தயாரித்து 2004ஆம் ஆண்டு வெளியிட்டார். இந்நிலையில் இயக்குனரும் தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் காமராஜ் திரைப்படத்தை தயாரிக்க பல்வேறு ஆட்களிடமும் நிறுவனங்களிடமும் நிதியுதவி பெற்றதாகவும் வங்கி கடன் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காமராஜ் திரைப்படத்துக்கு பின் வெல்கம் பேக் காந்தி, திருக்குறள் ஆகிய படங்களை தயாரித்தாலும் காமராஜ் திரைப்படத்தால் அடைந்த கடனை திரும்பி செலுத்த உதவவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதனால் மிகுந்த மனசுமையுடன் கடன் வழங்கியோரை எதிர்கொள்ளும் துணிவின்றி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காந்தி படத்துக்கு மத்திய அரசு உதவியதையும், அம்பேத்கர் திரைப்படத்துக்கு மத்திய அரசும் மகாராஷ்டிரா அரசும் 18 கோடி ரூபாய் வழங்கி உதவியதையும், பெரியார் படத்துக்கு தமிழக அரசு நிதியுதவி செய்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரை வழிகாட்டியாக கொண்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாட்டின் நலனுக்காகவே தயாரிக்கப்பட்ட காமராஜ் திரைப்படத்தை நாட்டுடைமையாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதற்கு ஈவுத்தொகையாக 2 கோடி ரூபாய் வழங்கும்படியும் வேண்டியுள்ளார். அவ்வாறு செய்தால் காமராஜ் திரைப்படத்தை தயாரிக்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மனநிறைவு அடைய இயலும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய கடல்சார் பணியாளர்களை பணியமர்த்தக்கூடாது என்று கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒன்றை பதிவிட்டுள்ளது. அதில் ஹார்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் வளங்களில் 5இல் 1 பங்கை தாங்கி செல்லும் முக்கிய பாதையாக திகழ்வதாக தெரிவித்துள்ளது. இந்த நீர்வழியின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதில் தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போட்டி நிலவுவதாக தெரிவித்துள்ளது. வளைகுடா பகுதியில் அதிகரித்துள்ள பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணம் மேற்கொள்ளும் கப்பல்களில் இந்திய கடல்சார் பணியாளர்களை பணியமர்த்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த உத்தரவு வரும் வரை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய கடல்சார் பணியாளர்களை பணியமர்த்தக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. சமூக நீதித்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளின் தரத்தை உயர்த்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருச்சியில் அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சமூக நீதித்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளின் தரத்தை உயர்த்தவும் மாணவர்களின் நலன் கருதி அவற்றை மேம்படுத்தவும் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். கோவையில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய விடுதி விரைவில் திறக்கப்பட உள்ளது என்று கூறினார். கேரள அமைச்சர் போதை ஒழிப்புக்கு விஜயை அழைப்பு விடுத்துள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மாநிலங்களுக்கு இடையேயான எல்லை பகுதிகளில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமே போதை நுகர்வை முற்றிலும் முறியடிக்க முடியும் என்று தெரிவித்தார். முதல்வரை அதிமுகவினர் ஒருமையில் பேசுவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியல் விமர்சனங்கள் நாகரிகமான முறையில் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முதல்ல போதை தடுப்புக்கான ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் ஆவதற்கு முன்பாக அறிவித்த திட்டங்களில் இது ரொம்ப முக்கியமான திட்டமாக நான் பார்க்குறேன். அதுபோல் தான் இந்த சிங்கப்பெண் கோர்ஸும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் எது ஒரு சிறப்பாக இருக்கோ அதை மற்ற மாநிலத்து முதல்வர்கள் அதை பார்த்து அல்லது அது நல்லது அப்படிங்கிறத பாராட்டி அது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறாங்க. இது ஒரு மாநிலத்தோடு முடிகிற விடயம் அல்ல. இது இந்தியா முழுக்க இந்த போதை கலாச்சாரத்தை, போதை நுகர்வை நம்ம பண்ருட்டி அருகில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் நகர் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டு காமராஜரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வாசகங்கள் அடங்கிய பலகையில் கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உயிரிழந்த சபரிவர்மனின் உறவினர்கள் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் வீட்டிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சென்று ஆறுதல் கூறினார்.
இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என உயிரிழந்த சபரிவர்மனின் உறவினர்கள் கூறியதாக தெரிவித்தார். இதுவரை உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தினருக்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை என்றும் முதலமைச்சர் ஆறுதல் கூட கூறாமல் இருப்பது நம்ப முடியாத ஒன்றாக இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதற்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். சபரிவர்மன் உறவினர்கள் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது நீங்க அவங்களதான் கேட்கணும். ஏன்னா இங்க அமைச்சர்கள் இருக்காங்க, இந்த மாவட்டத்திலயும் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழக காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? சிபிஐ விசாரணை தமிழக காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை இல்லை. குடும்பத்திற்கு அவர்களுக்கு ஒரு விசாரணை மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய விசாரணையாக அந்த விசாரணை இருக்க வேண்டும். அதன் வழியாக வரக்கூடிய முடிவுகள் அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கையை பெற்றதாக, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதாக இருக்க வேண்டும். அதனால என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய இயக்கத்தின் நிலைப்பாடு அப்படிங்கறத தாண்டி அவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய. பள்ளியில் அதிக மதிப்பெண் பெறுவதில் மாணவர்கள் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கேவேலூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து அவர் மாணவர்கள் மத்தியில் பேசிய போது அனைவரும் அதிக மதிப்பெண் பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் உயர்கல்விக்காக நீங்கள் விரும்பும் கல்லூரியில் சேர்வதற்கு தான் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார். இதையடுத்து பள்ளி தரைத்தளத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டைல்ஸ் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உதடு குறைபாடுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்தல் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மிக மிக அவசியம் என்று மாவட்ட அரசு சுகாதார இயக்குநர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூட்ரோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிளவு உதடு மற்றும் முக அமைப்பு குறைபாடு குறித்து கிஃப்ட் ஆஃப் ஸ்மைல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட அரசு சுகாதார இயக்குநர் செந்தில்குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உதடு குறைபாடுடன் பிறக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் தன்னம்பிக்கை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்தல் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மிக மிக அவசியம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் பிளவு உதடு குறைபாட்டிற்கான சிகிச்சை பெறும் குழந்தைகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்திடமிருந்து பணிகளை தொடர்வதற்கான அடுத்த கட்ட அனுமதியை பெறுவதற்காகவே ஒத்திகை விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்படுவதாக சென்னை அணுமின் நிலையத்தின் நிலைய இயக்குநர் செல்வகுமரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் 500 மெகாவாட் மின் உற்பத்திக்கு தயாராக இருக்கும் பாவினி அணுமின் நிலையத்தில் அவசர நிலை ஒத்திகை விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து கல்பாக்கம் அவசர கால குழுவின் தலைவரும் சென்னை அணுமின் நிலையத்தின் நிலைய இயக்குநருமான செல்வகுமரன், பாவினி நிலைய இயக்குநர் அல்லு ஆனந்த் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்திடமிருந்து பணிகளை தொடர்வதற்கான அடுத்த கட்ட அனுமதியை பெறுவதற்காகவே இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாக தெரிவித்தனர். மாநில மற்றும் மாவட்ட அரசு அதிகாரிகளுக்காக அவசர கால திட்ட விழிப்புணர்வு பயிற்சி ஒன்றை கல்பாக்கம் அணுசக்தி துறை வளாகம் விரிவாக ஏற்பாடு செய்துள்ளதாக கூறினார். இந்த ஒத்திகையை பார்வையிடுவதற்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள், இந்திய அணுமின் கழகம், அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக கல்பாக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பத்திரிகை ஊடக பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு பற்றை கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள NPCL விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. ஒத்திகையானது ஒருங்கிணைந்த கட்டளை கட்டுப்பாடு மற்றும் பதில் முறையில் ICCR இன்சிடென்ட் கமாண்ட் கண்ட்ரோல் ரெஸ்பான்ஸ் முறையில் அமையும். பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்காது. கல்பாக்கம் அணுசக்தி துறை நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து இந்த ஒத்திகையை நடத்துகின்றனர். பொதுமக்கள் இதில் ஈடுபட தேவையில்லை. பொதுமக்கள் ஈடுபடுகிற ஒத்திகை இந்த ஆண்டு இறுதியில் நடத்தப்பட உள்ளது. ஏனாத்தூரில் நடைபெற்ற இணையவழி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இணையவழி குற்றங்கள் குறித்து காவல்துறையினர் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சங்கரா கல்லூரியில் காவல்துறை சார்பில் இணையவழி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பிரபாகர், உதவி ஆய்வாளர் ரெட்டி, தலைமை காவலர் பர்குணன், காவலர்கள் முத்துலட்சுமி, கவியரசன், ஹரிபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு இணையவழி குற்றங்கள் குறித்தும் அவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கப்படங்களுடன் எடுத்துரைத்தனர். மேலும் காவல்துறையினர் சைபர் கிரைம் உதவி எண் அடங்கிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாணவர்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் சுரேஷ்குமார், விவேகானந்தன்,
முனைவர் பூர்ணிமா, போதைப்பொருள் தடுப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கணபதி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். வழக்கறிஞர் முருகானந்தம் உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவோர் குறித்து முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று மனித உரிமை காப்பாளர் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதம் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் மனித உரிமை காப்பாளர் அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடந்த ஆண்டு கூலிப்படையினரால் உயிர் பறிக்கப்பட்ட வழக்கறிஞர் முருகானந்தத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் அவரது தாயார் சுமித்ரா தேவி தலைமை வகித்தார். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மனித உரிமை காப்பாளர் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதம், வழக்கறிஞர் முருகானந்தம் கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவோர் குறித்து முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த வழக்கில் சாட்சிகளின் மீது தாக்குதல் நடத்த சதி நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். தாராபுரம் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களுடைய அப்பாவையும் படுகொலை செய்தார். அதேபோல் இதே ஜூலை மாதம் கடந்த 7ஆம் தேதி முருகானந்தம் வழக்கில் சம்பவ சாட்சியாகவும் புகார்தாரராகவும் இருக்கக்கூடிய புகார்தாரரை கொடூரமான கொலை செய்வதற்கான முயற்சியை செய்தார். இப்போ சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கவேல் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆந்திராவில் சிறைப்பிடித்து வைத்துள்ள விசைப்படகுகளை உடனடியாக விடுக்க வலியுறுத்தி சென்னை மீன்வள அலுவலகத்தில் காசிமேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காசிமேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன் மீன்பிடிப்பதற்காக ஆழ்கடலுக்கு சென்றனர். அப்போது அவர்களின் விசைப்படகுகளை ஆந்திர மாநில மீன்வளத்துறை மற்றும் கடற்படை அதிகாரிகள் சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை மீன்வள அலுவலகத்தில் மீன்வளத்துறை கூடுதல் ஆணையர் நூர்ஜஹான், ராயபுரம் காவல் உதவி ஆணையர் பிரம்மானந்தம் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பிடிப்பட்ட படகுகள் எப்போது விடுக்கப்படும் என்ற குறிப்பிட்ட தேதியை கூறாமல் மீன்வளத்துறை அதிகாரி தெளிவற்ற பதிலை அளித்ததால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என கூறி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கிட்டத்தட்ட 8 விசைப்படகுகள் ஆந்திர மாநிலத்தில் இருப்பதால் உடனடியாக அதனை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். மீன்பிடி தலைகாலம் முடிஞ்சு விசைப்படகுகள் மீன்பிடிக்க தொழிலுக்கு செல்லும் பொழுது ஆந்திர மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழக விசைப்படகுகளை சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க தொடர்ந்து மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களிடமும் மீன்வளத்துறை அதிகாரி அவர்களிடம் மனு கொடுத்திருந்தோம். உயர்கல்வித்துறை அமைச்சரை அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் காங்கிரஸ் கட்சியினர் மனு அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜமல் ஜமாலை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியின் கால்களை பிடித்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி முருகன் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதனை கண்டித்து அமைச்சரை அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ பரப்பிய முருகனை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்துள்ளனர். அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து ஊடக வாயிலாக பதிவு செய்திருக்கின்ற செங்கல்பட்டைச் சேர்ந்த முருகன் அவர்கள் மீது ஈஸ்வர் முருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடன் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிர்வாகிகள் ஒன்றிணைந்து இன்று புகார் அளித்திருக்கிறோம். அவர் மேல் நடவடிக்கை எடுக்குமாறு. மயிலாடுதுறை அருகே பண்ணைக்கூட்டை வெட்டி வைத்திருந்த மணலை திருடி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர். இவருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் 100 குழி அளவுக்கு பண்ணைக்குட்டை அமைத்து அதில் 1 லட்சத்தை மீன் வாங்கி வளர்த்து வருகிறார். இதில் பண்ணைக்குட்டைக்காக எடுத்த மண்ணை அவரது இடத்தில் சேமித்து வைத்துள்ளார். இந்நிலையில் இந்த பகுதியில் அனுமதியின்றி மண் திருட்டில் ஈடுபடும் ராமன் உள்ளிட்ட சிலர் மண் எடுக்கும் போது வரும் நீரை சந்திரசேகரின் பண்ணைக்குட்டையில் வெளியேற்றியுள்ளனர். இதனால் குட்டையில் வளர்க்கப்பட்டு வந்த மீன்கள் வெளியேறி சந்திரசேகர் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளார். தொடர்ந்து சந்திரசேகர் சேமித்து வைத்திருந்த மண் அனைத்தையும் ராமன் உள்ளிட்டோர் இயந்திரத்தை பயன்படுத்தி இரவோடு இரவாக அள்ளி சென்றுள்ளனர். இதனையடுத்து தனது பட்டா இடத்தில் வைத்திருந்த மண்ணை திருடி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சந்திரசேகரன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார்.
சார் தரங்கம்பாடி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி கிராமத்துலேருந்து நான் வரேன். அதாவது சார் 3 அடி தோண்டினாலே பர்மிஷன் உண்டு. எங்கள் ஊரில் 15 அடி ஆழத்தில் பல குட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு உள்ள மணல் திருட்டு நடந்திருக்கு. இதை வந்து சம்மந்தப்பட்ட அவங்கவுங்க குளத்துல அவங்கவுங்க பட்டா இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தோன்றது போக அடுத்தது பக்கத்து வயல் நான் வந்து சாதாரண கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உதவி இயக்குனர், இணை இயக்குனர், கூடுதல் இயக்குனர் ஆகியோருக்கு பதவி உயர்வு ஆணைகளை வெளியிட்டு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் கிழக்கு வட்டார கிளை தலைவர் குமார், மாவட்ட செயலாளர் அன்பழகன், பொருளாளர் அமுதரசன் உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் மனைவி மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் தனது கடையில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்றதாக கூறி கடந்த 9ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவர் சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக 3 வார்டங்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 8 கைதிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் சபரிவர்மனின் குடும்பத்தினர் சடலத்தை வாங்குவதற்கு முன் வராததால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவரது மனைவிக்கு அரசு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திடீரென நாகர்கோயில் புறவழிச்சாலையில் குடும்பத்தினரும் ஊர் மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் போராட்டத்திலிருந்து பின்வாங்காமல் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7.5 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரை சேர்ந்தவர் காளிதாஸ். இவர் அருகே உள்ள தனியார் நூல் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த மாதம் 6ஆம் தேதி வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 7.5 சவரன் தங்க நகைகள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதன் பின்னர் இது குறித்து ஆரணி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக திருப்பத்தூரை சேர்ந்த காட்டுவின் மோசஸ், முருகன், விக்னேஷ் என 3 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். RSSம் அமித்ஷாவும் வந்தே மாதரம் பாடலை தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னதாக பாட வற்புறுத்தி அதை திணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளாத பாஜக வந்தே மாதரம் பாடலில் உள்ள வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மக்களை பிரிப்பதற்கான சூழ்ச்சியை செய்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்தை பொறுத்தவரையில் தமிழர்களின் மிக முக்கியமான பாடல் என்றும், ஆனால் RSSம் அமித்ஷாவும் வந்தே மாதரம் பாடலை தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னதாக பாட வற்புறுத்தி திணிப்பதாக கூறினார். திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார் என்ற அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சுக்கு திமுகவின் RS பாரதி பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார். உள்ளாட்சி தேர்தல்களில் அதிக இடங்களை கேட்டு பெறுவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக தாவேகாவிடம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மோடியின் கார்பன் பேப்பராக தான் அண்ணாமலையை பார்ப்பதாக அவரை விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி அடுத்தவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு முதலில் தன் கட்சியை பிழைக்க வைக்கும் வழியை பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி விருதுநகரில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக்கம் தாகூர், அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் அவரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற தலைப்பிலான மக்கள் விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை கரும்பலகையில் வெள்ளை நிறத்தில் கையச்சு வைத்து தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், காமராஜர் காலத்தில் லஞ்சமோ ஊழலோ இல்லாத நேர்மையான நிர்வாகம் இருந்ததாகவும் அதன் பிறகு வந்த காலங்களில் கமிஷன் கலாச்சாரம் பெருகிவிட்டதாகவும் தெரிவித்தார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசியலை தமிழகத்தில் பேசுவதற்கான நல்வாய்ப்பு தற்போதைய புதிய தாவேகா அரசின் மூலம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தாவேகா ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி அடுத்தவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு முதலில் தன் கட்சியை பிழைக்க வைக்கும் வழியை பார்க்க வேண்டும் என்று விமர்சித்தார். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற காங்கிரசினுடைய
பிரச்சாரத்தையும் தொடங்கி வச்சுருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் வந்து தன்னுடைய கரங்களால் கருப்பு போர்டில் ஒயிட் சிம்பலாக வச்சு எங்களுடைய கரங்கள் என்றைக்கும் கரைபடியாத கரங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்துரைத்து கேம்பெயினை துவங்கி வச்சிருக்கார். காரைக்கால் மாவட்டத்தில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்துள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களில் வீடுகளுக்கு குழாய்களின் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக காரைக்கால் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தனியார் சமையல் எரிவாயு நிறுவனம் மூலம் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு 1 கன மீட்டருக்கு 52 ரூபாய், வணிக பயன்பாட்டுக்கு 69 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாதந்தோறும் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் சமையல் எரிவாயுக்கான கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டரை விட வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் வழங்கும் திட்டத்தில் 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை வாடிக்கையாளர்கள் சேமிக்க முடியும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் அதே போல காரைக்காலுடைய அமைச்சர் சகோதரர் ஜி.எஸ். ராஜசேகர் இவர்களெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் இன்றைக்கு நம்முடைய தெற்கு தொகுதியிலே முதலாக இந்த எரிவாயு குழாய் மூலம் வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பணி துவங்கி இருக்கிறது. இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர்கள் வருவதாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தகவல் போய் சேர்வதற்கு லாக்அப் மரணத்தால் அதிமுக ஆட்சியை இழக்க நேரிட்டதை தாவேகா அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமுமுக அமைப்பின் தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா கலந்து கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, நாகர்கோயிலில் சபரிவர்மன் என்ற மாற்றுத்திறனாளி காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்து ஒரு துயரமான சம்பவம் என்று குறிப்பிட்டார். லாக்அப் மரணத்தால் அதிமுக ஆட்சியை இழக்க நேரிட்டதை தாவேகா அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக கூட்டணியின் சார்பாக தான் வரவிருக்கும் தேர்தல்களில் இடம்பெறப் போவதாக தெரிவித்தார். குற்றங்களை தடுக்க கூடிய வகையில் நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்க வேண்டும் என்றும், விரைந்து விசாரணை நடத்துவதற்காக விரைவு நீதிமன்றங்களை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வழங்கப்படலாம் என்ற அரசாணை எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அன்று சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு அந்த அரசாணையை ரத்து செய்திருக்கிறது. அதில் பெரிய அளவில் இப்போது கல்லூரி நுழைவுகள்லாம் அட்மிஷன்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக பல்வேறு பணிகளுக்கான ஆள் எடுப்பு அறிவிக்கைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் விஜயின் ஒப்பாரியை நம்ப நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய ஆர்.பி. உதயகுமார், சட்டமன்ற தேர்தலிலே 35 விழுக்காடு வாக்குகளை பெற்ற விஜயின் பாப்புலாரிட்டி இப்போது உலகத்திலேயே உச்சத்தில் இருப்பதாக தொடர்ந்து பில்டப் கொடுத்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். விஜயின் பிம்பத்தை பாப்புலர் ஆக்கி கட்டமைப்பதற்கு கணக்கு வழக்கு இல்லாமல் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் உதயகுமார் கூறினார். காமராஜர் ஆட்சி காலம் பொற்காலம் என்றும், அவர் ஆட்சியில் ஊழல் என்பதே கிடையாது என்றும் தொழிலதிபர் லெஜண்ட் சரவணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதுப்பிக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலையை தொழிலதிபரும் திரைப்பட நடிகருமான லெஜண்ட் சரவணன் திறந்து வைத்தார். விழாவில் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளையும் லெஜண்ட் சரவணன் வழங்கினார். விழாவில் பேசிய லெஜண்ட் சரவணன், காமராஜரின் ஆட்சி காலம் பொற்காலம் என்றும், மருத்துவம், கல்வி, பொருளாதாரம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை நிலைக்கு எடுத்து சென்றவர் காமராஜர் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் காமராஜர் தான் என்றும், தமிழகத்தில் 3 முதலமைச்சர்களையும் இந்தியாவில் 2 பிரதமர்களையும் சுட்டிக்காட்டி வழிகாட்டியவர் அவர் என்றும் தெரிவித்தார். ஆடி பண்டிகை எதிரொலியாக சேலம், ஓமலூர் சந்தைகளில் பூக்களின் விலை வழக்கத்தை விட கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆடி மாதம் பிறப்பதையொட்டி சேலம் மாவட்டத்தில் அம்மன், முனியப்பன் கோவில் திருவிழாக்களுக்காக பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. பூக்கள் வரத்து குறைவாக உள்ளதாலும், பண்டிகை கால தேவை அதிகரித்துள்ளதாலும் சேலம் சந்தையில் பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. செண்டு மல்லிப்பூ கிலோ 400 ரூபாய்க்கும், மேரிகோல்டு 280 ரூபாய்க்கும்,
குச்சி சாமந்தி 240 ரூபாய்க்கும் மற்றும் சாமந்தி வகைகள் 350 ரூபாய் வரையும் விற்பனையாகிறது. அதேபோல் ரோஜாப்பூ வகைகள் 140 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மாலை கட்டும் சிறு வணிகர்கள் பூக்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் நிலையில் இந்த விலை உயர்வு ஆடி மாதம் முழுவதும் தொடர வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதனை சிறிய தொகுப்பாக காணலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் அனைவரும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் மாநில நிர்வாகிகள் சந்திரசேகரன், சக்திவேல், மாவட்ட நிர்வாகி கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் அருகே மாங்காட்டில் அனைத்து நாடார் வியாபாரிகள் சங்க தலைவர் முத்துராஜ் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் காமராஜரின் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டன. இதில் காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல் மலர் வணிக வளாகத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மணிகண்டன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அனைவரும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற விழிப்புணர்வு இயக்கத்தில் கையெழுத்திட்டனர். மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரங்கபூபதி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அனைவரும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற விழிப்புணர்வு இயக்கத்தில் கையெழுத்திட்டனர். இதில் ஓபிசி பிரிவு தேசிய செயலாளர் மோகன், நகர தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் கலந்து கொண்டு காமராஜரின் உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் 124 ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சேலைகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சாத்தான்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தரபாண்டியன், நகர செயலாளர் குமரகுரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் விஜய் முதலமைச்சரானது தனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது என நடிகை ரோஜா தெரிவித்துள்ளார். பிரபல நடிகை ரோஜா அன்பே டயானா என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் ஜூலை 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் நடிகை ரோஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் முதலமைச்சரானது தனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது என்றும் அவருடன் தான் ஒரு பாடலில் மட்டுமே நடித்திருப்பதாகவும் தெரிவித்தார். நடிகர் விஜய் அதிகமாக பேச மாட்டார் என்றும் படப்பிடிப்பு தளத்தில் கூட ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருப்பார் என்றும் குறிப்பிட்டார். அமைதியாக இருக்கும் நடிகர் விஜய் அரசியலில் எப்படி சாதிப்பார் என்ற கேள்வி தனக்குள் எழுந்தது என்றும் ஒரு கட்சியை நடத்த வேண்டுமென்றால் மக்களிடம் தொடர்ந்து பேச வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். காடரின மக்களின் வாழ்க்கை குறித்து எடுக்கப்பட்ட அருள்வான் திரைப்படம் பொள்ளாச்சியில் மலைவாழ் மக்களுக்கு சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது. 90 பிக்சர்ஸ் புரொடக்ஷன் நிறுவனத்தின் தலைவர் SG சரவணன் தயாரிப்பில் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்நிதி, ரம்யா பாண்டியன், RF கேசர், கீர்த்திகா பாசு நடித்த GV பிரகாஷ் இசையமைக்கப்பட்ட அருள்வான் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் திரையிடப்படுகிறது. அருள்வான் திரைப்படம் காடரின மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையையும் கல்விக்காக அவர்கள் எதிர்கொண்ட போராட்டங்களை குறித்தும் எடுக்கப்பட்டுள்ளது. அருள்வான் திரைப்படம் முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களின் கதை என்பதால் இன்று பொள்ளாச்சி சக்தி திரையரங்கில் மலைவாழ் மக்களுக்கு என சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதில் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து திரைப்படத்தை பார்த்தனர். திரைப்படத்தில் வரும் காடரின மக்களின் வாழ்க்கை முறை குறித்த காட்சிகளை ஆரவாரத்துடன் கண்டுகளித்து கைத்தட்டினர். மலைவாழ் மக்கள் படும் வேதனைகள் நிறைந்த காட்சிகளை கண்டு கண்ணீர் விட்டனர். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் கல்விக்காக மக்கள் படும் போராட்டங்கள் குறித்தும் எடுக்கப்பட்ட திரைப்படம் தங்கள் வாழ்க்கையை வெளியுலகுக்கு தெரிவிப்பதாக மலைவாழ் மக்கள் கண்ணீருடன் கூறினர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று போட்டியில் லாரன்சோ சோனேகோவை வீழ்த்தி ரபேல் சொல்லிக்கினோன் வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜிஸ்டாட் நகரில் சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பெல்ஜியத்தின் ரபேல் சொல்லிக்கினோன் இத்தாலியின் லாரன்சோ சோனோகோவுடன் மோதினார்.
இதில் சிறப்பாக விளையாடிய ரவேல் சொல்லிக்கினோன் 7-2, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 240 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,14,768 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 243 புள்ளிகள் அதிகரித்து 77,429 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 58 புள்ளிகள் அதிகரித்து 24,137 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆலோசனை. ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என்று எச்சரிக்கை. பழனி முருகன் கோவில் நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததால் மாவட்ட பதிவாளர் பணியிடை நீக்கம். இந்து அறநிலையத்துறையிடம் ஆவணங்களை பெற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறது CBSE-ID. காவல்துறை பணியில் சேர லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்துடன் காத்திருப்பு. ஓராண்டுக்கு காவலர் தேர்வு நடத்தப்படாது என்று அறிவித்துள்ளது பெரும் அநீதி என்று அன்புமணி சுட்டிக்காட்டல். காமராஜ் திரைப்படத்தை நாட்டுடைமையாக்க இயக்குனரும் தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன் கோரிக்கை. திரைப்படம் எடுத்த கடனை அடைக்க உதவ கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கடிதம். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்தியர்களை பணியமர்த்தக்கூடாது. உலகளாவிய நிறுவனங்களுக்கு இந்திய கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வேண்டுகோள். அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல். ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை சிதைக்க இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.